விளையாட்டாக தொடங்கினாலும் போக போக மது பழக்கம் என்பது மனிதனை திசை மாற்றி தீய வழியில் செலுத்திவிடுகிறது. இதனால் குடிப்பவர் மட்டுமன்றி அவரை நம்பியிருப்பவர்களும் கடும் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். அந்த வகையில் இந்த கொடிய பழக்கத்திற்கு ஆளானாலும் அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறார் ஒரு நபர். எப்படி? இப்போது பார்ப்போம். பத்து வயதே நிரம்பிய பெண்ணாக இருந்தாலும் நெரிசல் மிகுந்த மதுரை சாலைகளில் பேருந்தில் பயணிப்பவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என அனைவரிடமும் மது பழக்கத்தை கைவிட வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகிறார் ஜோதிமணி. இவரின் இந்த செயல்பாட்டிற்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்த இவரது தந்தை மோகன்ராஜே காரணம். 17 வயதில் விளையாட்டாக குடிக்க தொடங்கிய இவர் போக போக மதுவின் பிடியில் சிக்கி மீள முடியாமல் தவித்தார். இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவெடுக்க குடிப்பதை விட்டுவிடுங்கள் என்ற தன் மகளின் வேண்டுதல் மோகன்ராஜை உருக்கியிருக்கிறது. குடிப்பதை கைவிட அதுவே அவருக்கு வழிவகுத்திருக்கிறது. இப்போ ஃபேமிலி ஒன்றும் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ண முடியுது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் பணம் டைட்டு எல்லாமே கொஞ்சம் சுதந்திரமாக ஃப்ரீயாகிருச்சு. இப்போ குழந்தைகள் நல்லா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லா விதமும் வசதியாக இருக்குது. நான் குடிக்கிறனால பிரச்சனைகள் குறையுது. மொத்தத்தில் உடல் ரீதியாகவும் நமக்கு நல்லா இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. தன் கணவரின் குடிப்பழக்கத்தால் வருமானம் இல்லாமல் வாடியதாகவும் இப்போது அவர் மீண்டதால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறுகிறார் அவரது மனைவி சித்ரா. குடினால ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான். வருமானம் இருக்காது. ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கூட கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஓரளவுக்கு அந்த குடியெல்லாம் நிப்பாட்டவும் ஏதோ நல்லா கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. மது பழக்கத்திலிருந்து மீண்டு மகிழ்வாய் இருக்கும் தங்களின் குடும்பத்தை போல் மது அரக்கனின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஒவ்வொரு குடும்பமும் மீண்டு வர வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலையுடன் ஹரிகிருஷ்ணன்.